அனிருத் என்ன பண்ணியிருக்கிறாரு, தலைவா டிஆர் சார் கிட்ட போயிட்டு, தலைவா அடுத்து ஒரு சாங் ஒன்று பண்ணுறேன், மோனிக்கான்னு ஒரு சாங்கு, ஏதாவது கொஞ்சம் வந்ததோ வந்துட்டீங்க, ஒரு டியூன் எடுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க போய் டிஆர் சார் தின் 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 தாக் தின் 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 தாக் அவருக்கு உண்டான அந்த ஒரு வைபில் மோனிக்கா அப்படின்னு வந்து கத்தி, டேய் தம்பி அனிருத்து இதாண்டா டியூனு. வெல்கம் டு சச்சின் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனல். கூலி படத்துலேருந்து மோனிகா அப்படிங்கிற ஒரு சாங் வந்திருக்கு. கூலி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என்னடா அப்டேட்டே வரலையாடா அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸு எல்லாருமே பார்த்தோம்னா ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. அந்த டைமில் இப்போ கொடுக்குறோம் பாடுறா ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி சும்மா பூஜா ஹெக்டேவோட டான்ஸோட வந்து மோனிகா அப்படின்னு ஒரு சாங்கை போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஜெயிலர் படத்தில் வந்து காவாலா சாங்கில் எப்படி தமன்னா ஒரு கலக்குனாங்களோ அந்த மாதிரி ஒரு வைபை தருதுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு சாங்குடா. ஜெனரலாக பூஜா ஹெக்டே வந்தாலே அது அரபிக் குத்தாக இருக்கட்டும், இல்லை சாதா குத்தாக இருக்கட்டும், அது தெலுங்காக இருக்கட்டும், சும்மா வந்தாலே வேறு லெவலில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் வைப் இருக்கும். ஸோ இந்த பாட்டிலே வந்து அப்படி தான் ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டை அனிருத் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அனிருத் தான் கம்போஸ் பண்ணாரான்னு ஒரு டவுட் இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சிக்கிட்டுன்னு ஒரு சாங் வந்து அதில் டிஆர் வந்திருந்தார். ஸோ அந்த சாங்கு நடந்த கேப்பில் அனிருத் என்ன பண்ணியிருக்கிறாரு, தலைவா டிஆர் சார் கிட்ட போயிட்டு, தலைவா அடுத்து ஒரு சாங் ஒன்று பண்ணுறேன், மோனிக்கான்னு ஒரு சாங்கு, ஏதாவது கொஞ்சம் வந்ததோ வந்துட்டீங்க, ஒரு டியூன் எடுத்து கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்க போய் டிஆர் சார் தின் 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 தாக் தின் 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 தாக் அவருக்கு உண்டான அந்த ஒரு வைபில் மோனிக்கா அப்படின்னு வந்து கத்தி, டேய் தம்பி அனிருத்து இதாண்டா டியூனு எடுத்து போடு அப்படின்ட்டு போன மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா கம்போஸ் பண்ணது இந்த சாங்கை வந்து டிஆர் சார் கம்போஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த பீட்டு, அந்த டெம்போ அதெல்லாம் கேட்கும்போது. பட்டு இதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு சொன்னாலுமே இதை உண்மையாக வந்து டிஆர் சார் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாலும் அனிருத் தான் பண்ணார். ஆனால் எனக்கு என்னவோ ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது அனிருத் சார் பண்ண மாதிரி இல்லை, ஒரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, அனிருத் அப்படிங்கிறவர் ஒட்டுமொத்தமாக எல்லாரோட வைபையும் கொடுக்கக்கூடியவர் இல்லையா. திடீர்னு பார்த்தா ஒரு ஏஆர் ரஹ்மானோட வைபை கொடுப்பாரு, திடீர்னு பார்த்தா ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் வைபை கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவர் மாதிரி, முற்றும் தெரிந்த ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வைபில் கொடுக்கக்கூடியவர் தான் அனிருத். பட் இந்த பாட்டு எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை 11 அன்னைக்கு 6 மணிக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த சாங் உண்மையாக வந்து நிறைய பேர் கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, கமெண்ட் செக்ஷனில், ஏங்க இது வந்து ஜெயிலர் படத்துடைய இந்த காவாலா வைப்பு தருதுங்க செம்மையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷௌபின் அப்படிங்கிறவர், யார் இந்த மஞ்சுமல் பாய்ஸில் ஒரு நடிகர் வந்திருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டை கூட போய் குழிக்குள்ளே போய் காப்பாற்றுவார் பாருங்க, அவர் இந்த பாட்டில் ஒரு ஸ்டெப்பு போட்டுட்ருக்கிறாரு. டே என்னால் முடியலடா, பூஜா ஹெக்டே போடுற ஸ்டெப்பை போட முடியலடா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு மனுஷன் போட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டெப்பை. அவர் ஒரு பக்கம் வைப் செய்ய, இந்த பக்கம் வந்து ஒரு செரி மாதிரி ஒரு ட்ரெஸ் கலரில் வந்து பூஜா ஹெக்டே வைப் செய்ய, ஆடியன்ஸ் வந்து என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்கும், வேறு லெவலில் வந்து இருக்க போகுது. எனக்கு நான் ஒப்பீனியனுங்க, ஏங்க நம்ம சேனல் எப்போவுமே நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் தான் கொஞ்சம் டிலேவாக வந்தாலுமே இப்போ இனிமேல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வரப்போகுது. பட் இருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு என்ன, ஹானஸ்ட்டாக ஓப்பனாக ஃப்ராங்காக சில விஷயத்த ஒளிவு முறைவு இல்லாமல் பேசுகிறது தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது கூலி செகண்ட் சாங், இந்த சாங் மோனிக்கா, இந்த சாங் கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, லோகேஷ் கனகராஜ் அவருடைய ட்ரெண்டை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வராரோ. ஃபார் எக்ஸாம்பிள் வென் இட் கம்ஸ் டு தளபதி விஜய் அண்ட் ரஜினிகாந்த் அப்படின்னு வரும்பொழுது லோகேஷ் கனகராஜ் தன்னோட ட்ரெண்டை கொஞ்சம் அப்படி மாற்றி கொஞ்சம் வராரோ. ஏன்னா பாருங்கள், லியோலையும் பார்த்தோம்னா நான் ரெடி தான் வர அந்த சாங்கு, மாஸ்டர்லேயே நம்ம பார்த்தோம்னா வாத்தி கம்மிங்லாம் வந்தது, கொஞ்சம் அங்கங்கே வேறு மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக கொஞ்சம் வராரு. பட் அது வர்றது தப்பு இல்லை. பட் இது பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கூலி படத்தில் இந்த சாங் ஏதோ வைக்கணுமே வச்ச மாதிரி இருக்குது, இந்த மோனிகா சாங்கு. இப்போ நெல்சன் படத்தில் அவர் படத்தில் ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்களும் கலாநிதி மாறன் அவர்களும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி அதை லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் வந்து நான் இந்த சாங்கை பார்க்குறேன். பட் எனிவே தலைவன் லோக்கிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு டச் இருக்குது. பட் அதை தாண்டி இந்த சாங்கு எப்படி இருக்குன்னா, இது ஒரு வைபை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஸோ கூலி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபஸ்ட்டு 1000 crore தமிழ் சினிமாவில் பண்ணக்கூடிய லெவலில் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வருது. படம் வந்து இன்னும் 1 மாதம் தான் இருக்குது ரிலீஸுக்கு. ஸோ அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அடுத்து சும்மா டீசரு, ட்ரைலரு, ஒரே கூலி திருவிழா தான். கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 கோடி வந்து கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இறங்கி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறவர் தளபதி விஜயோட தம்பி, இன்னொரு பக்கம் கமல் சாருடைய மகா வெறியன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கண்ணு முன்னாடி ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து போகுமா இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது.
ஸோ இருந்தாலுமே பார்த்தோம்னா ஸோ லோக்கி அவர் வந்து ஒர்க்குன்னு வந்துட்டாருன்னா அண்ணன் பக்காவாக ஒரு டிசிப்ளினாக அவருக்குன்னு உண்டான ஸ்டைலில் பண்ணுவார். என்ன அவரை கொஞ்சம் வந்து போட்டு ரொம்ப நீங்கள் அப்படி இப்படின்னு உங்கள் அவர் ஸ்டைலை தாண்டி சில கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் போடும்போது திணறுவார். அதை நம்ம லியோவிலே பார்த்துருப்போம். ஸோ எப்படி வருது கூலி பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கக்கூடிய படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும். பட்டு சில விஷயங்கள் மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜெயிலர் வசூலை அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இந்த லியோ ஜெயிலர் லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி திருவிழா ஸ்டார்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூலி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத. ஸோ அடுத்து இந்த சாங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். அண்டு இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். இந்த கண்ணாடி எதுக்கு பைல்வான் ரங்கநாதன் மாதிரி சர்ச்சையாக தான் பேச போகிறது இல்லையே, நீ எதுக்கு இதை போட்டுட்ருக்க அப்படின்னா சும்மா ஒரு சேஞ்சு தாங்க. லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம், சரி கண்ணு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து போட்டிருக்கேன். இது மூலிமா கொஞ்சம் சேனல் இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுது, கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் மைண்ட் வாய்ஸில் வந்து கேட்குது. பட் இருந்தாலும் ஒரு சேஞ்சு. இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோஸ் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தலைவர் ஃபேன்ஸ் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.